தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக. தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். நல்ல கவனிங்க, ரெண்டு வார்த்தையை சொல்கிறார். மனுஷனை உண்டாக்கணும் பொழுது மற்ற எல்லாத்தையும் பார்த்து உண்டாகட்டும் உண்டாகட்டும் உண்டாக்கடு அப்படின்னு சொன்னாரு. மனுஷனையும் உண்டாக்கடுன்னு சொல்கிறார். இன்னொரு வார்த்தை சொல்கிறார், சிருஷ்டித்தார் வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். இந்த 26ஆம் வசனத்தில் திட்டமிடுகிறார், அதை தீர்மானிக்கிறார். என்னன்னா, நான் மனுஷனை செய்வோம் உண்டாக்குவோமாக. அந்த மனுஷன் ஆண் அல்ல, அந்த மனுஷன் பெண் அல்ல, அந்த மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 26 நமது சாயலாக நமது ரூபத்துப்படி அவர்களை உண்டாக்குவோமாக. உண்டாக்குவோமாக சொல்லுங்க, உண்டாக்குவோமாக. உண்டாக்குவோமாக என்கிற வார்த்தையில எபிரேய வார்த்தை என்னன்னா ஆசா, ASAH. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றிலிருந்து இன்னொன்றை உருவாக்குவது. இப்போ பாருங்க, மரம் செடி கொடிகள் உண்டாக்குறதுன்னு சொன்னார்ல, அந்த உண்டாக்குறதுன்ற வார்த்தை மரம் செடி கொடிகளுக்கு ஒரு மூலப்பொருள் தேவைப்பட்டது. எதை பார்த்து பேசினார் அப்படின்னா, நிலத்தை பார்த்து பேசினார். நிலத்திலிருந்து இந்த மரம் செடி கொடிகள் வந்தது, ஒன்றிலிருந்து இது வந்தது. மீன்கள், ஜீவ ஜந்துக்கள் உண்டாக்குறதுன்னு சொன்னார். அப்போ ஜீவ ஜந்துக்களுக்கு அது உண்டாகணும்னா அதுக்கு என்ன தேவை? ஒரு மூலப்பொருள் தேவை. அப்போ அது எதிலிருந்து வந்தது? ஜலத்திலிருந்து வந்தது. ஒன்றிலிருந்து இன்னொன்று வருவது என்ற அர்த்தம். தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். இப்போ இந்த உண்டாக்கினார் அப்படின்ற வார்த்தையின் எபிரேய வார்த்தை ஆசா, ஒன்றிலிருந்து ஒன்று உண்டாக்குவது. இப்போ இங்க சிருஷ்டித்தான்ற வார்த்தை வருகிறா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பாரா. பாரா அப்படின்னா ஒன்றும் இல்லாமலிருந்து மனுஷனை உண்டாக்குவது. அப்ப மனுஷனை தேவன் ரெண்டு விதத்தில் உண்டாக்கி இருக்கிறார். ஒன்று, இந்த 26ஆம் வசனம் சரீரத்தை குறிக்கிற வார்த்தை. நமது சாயலாக நமது ரூபத்துப்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அந்த சரீரத்தை எப்படி உண்டாக்குவோமாக? மண்ணிலிருந்து உண்டாக்குவோமாக. இந்த பாரா, பாரா அப்படின்னா ஒன்றும் இல்லாமல், இந்த பூமியில் இருக்கிற எந்த மூலக்கூறும் அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. இது ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. ஆவியிலே தேவன் எப்படி இருக்கிறாருன்னா, அவர் ஆவியே இருக்கிறார். அப்போ மனுஷன் தேவனிடத்திலிருந்து வந்தபடினால, தேவ ஆவியிலிருந்து வந்தபடினால, தேவன் என்ன தன்மையோடு இருக்கிறோம் அந்த தன்மையிலிருந்து வந்தபடினால பாரா சிருஷ்டித்தார். அப்போ ரெண்டு வார்த்தை, என்னென்ன வார்த்தை? ஆசா, பாரா. 7வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். நல்லா கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறங்க ராமச்சந்திரன் பார்க்கலாம். என்ன சொல்றாரு? மனுஷனை எங்க அங்கதானே உருவாக்கிட்டார்ல. 1வது அதிகாரத்துல 6வது நாள்ல மனுஷனை உண்டாக்கிட்டான்னு சொல்லுங்க. ஆனா மணி இங்க என்ன செய்யறாரு? மண்ணினாலே. அந்த 26ஆம் வசனத்துல பேசினார்ல, நம்ம இப்படி மனுஷன் என்ன செய்யணும்? உண்டாக்குவோமாக. உண்டாக்குவோமாக என்றால் என்ன அர்த்தம்? ஒன்றிலிருந்து. அப்ப ஒன்றிலிருந்து எதுல இருந்து? மண்ணிலிருந்து இந்த சரீரத்தை கத்த உண்டாக்கினார். நல்ல கவனிச்சு வாங்க, புருஷமாக ரொம்ப முக்கியமான சம்பவம். மனுஷனை, சரீரத்தை மண்ணிலிருந்து உருவாக்கினார். இப்போ 27ஆம் வசனம் பாருங்க. 27ஆம் வசனம், தேவன் தமது சாயலாக மனுஷனை உண்டாக்கினார், சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆவியில மனுஷனை, மனுஷியை ஆணும் பெண்ணுமாகவே ஆல்ரெடி சிருஷ்டித்து வைத்திருக்கிறார், உண்டாக்கி வைத்திருக்கிறார். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இப்போ ஆதாம் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட பிற்பாடு ஆவியா இருக்கிற ஆதாமும் ஏவாளும் எங்க வருகிறார்கள்? சரீரத்துக்குள்ள வருகிறார்கள். ஆதாம் உருவாக்கின்ற இந்த வார்த்தை, உருவாக்கினா டிசைன் பண்ணான்னு அர்த்தம். எப்படி போட்டுருக்கு அப்படின்னா 2வது அதிகாரம் 7வது வசனம் ஒரு முறை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டு ஃபார்ம், ஒரு அப்படி
ஒரு களிமண் எப்படி ஒரு ஃப்ரேம் பண்றாங்களோ அந்த மாதிரி ஆதாமுக்கு தலை கை காலை வச்சு உருவாக்குகிறார், ஸ்ட்ரக்சர் பண்றாரு. அதில் இப்போ கவனிங்க, இப்போ ஒரு களிமண்ணை போல இருக்கிறான். ஆதாம் இவள் எங்க இருக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். இப்போ ஆதாம் ஆண்டு செய்றாரு, ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஊதினார் என்ன அர்த்தம்னா, ரெண்டு பேரும் எங்க போறாங்க? இப்போ சரீரத்துக்குள்ள போறாங்க. ஆகவே தான் இந்த மனுஷன் மனுஷி அப்படின்னு வரும்பொழுது குடும்பம் இங்கதான் கதை உண்டாக்கினார். இந்த குடும்பம் எங்கு உண்டாக்கப்பட்டது? ஆவியில உண்டாக்கப்பட்ட குடும்பம் இப்ப எதுக்குள்ள வருகிறது? சரீரத்துக்குள்ளே மாம்ச வடிவில் வருகிறது. இப்ப மற்ற மிருகங்கள் ஆண்டு உண்டாக்குனார்ல, மற்ற மிருகங்கள் அது எப்படி உண்டாக்கினாரு? அது மண்ணிலிருந்து உண்டாக்குனார். அதுக்கும் ஆத்மா இருக்குது, ஆனா அது ஜீவாத்மா கிடையாது. ஜீவாத்மா கிடையாது. ஜீவன் அப்படின்னா அது தேவனுக்கு உரியது மட்டும்தான். அது தேவனுக்குரியது மட்டும்தான். என்னை கவனிச்சு வாங்க. இப்போ மற்ற மிருகங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற. ஏன்னா அது ஒரு குடும்பத்திலிருந்து வந்ததில்லை, அது தேவனிடத்திலிருந்து வந்ததில்லை. அதுக்கு ஒரு மூலப்பொருள் தேவைப்பட்டுச்சு. ஆனா மனுஷனை கத்தை உண்டாக்கின பொழுது அவன் எந்த விதமான மூலப்பொருள் உண்டாக்கப்படவில்லை. ஆதாமும் ஏவாளும் எங்கிருந்து உண்டாக்கப்பட்டவர்கள்? அந்த ஜோயேலிருந்து, அந்த ஜீவனிலிருந்து உண்டாக்கப்பட்டவர்கள். ஆதாமுக்குள்ள யார் வந்துட்டா? அந்த சரீரத்துக்குள்ள யார் வந்திருக்கிறா? ஆதாமும் இருக்கிறாங்க, ஏவாளும். இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுச்சா? ஆகவேதான் இந்த கணவன் மனைவி ஒருவன் வரும் பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்.